இங்கே பார்த்தோம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொதுமக்கள் அதிகமாக கூடும் பகுதியில் அந்த கோட்டைகள் இருக்கிற பகுதி மற்றும் பேருந்து நிலையம் இருக்கும் பகுதி ஆகிய பகுதிகளில் இருக்க கடையில் இன்னைக்கு மூடி இருக்கிறாங்க. இதே போல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற அந்த மதுபான கடைகள் இருக்கிற இடங்கள் மூடப்பட்டிருக்கு. இது வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 12 மணிக்கு மேலே மதுபான பிரியர்கள் அந்த கடைக்கு மதுபானத்தை வாங்கி செல்வது வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் இன்று திடீரென அந்த கடைகள் மூடப்பட்டிருப்பது அவர்களுக்கு பலருக்கு தெரியவில்லை என்று கூற வேண்டும். அவர்கள் வழக்கமாக அந்த கடைக்கு வாங்குவது போல இன்றும் பார்த்து ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் இந்த கடை திறக்கப்படும் என்று பலர் இன்னும் காத்திருக்கிற ஒரு காட்சி நமக்கு காணப்படுகிறது. இந்த இடங்களில் இருக்கிற கடைகள் இன்னும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் இதில் பணிபுரியும் அந்த ஊழியர்களுக்கு மாற்றுப் பணியாக வேறு கடைகளுக்கு பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் டாஸ்மாக் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். மதுக்கடைகள் மூடல் மது பிரியர்கள் ஏமாற்றமா? பட் ஆனால் போதைப் பொருள் போதை பழக்கத்தை குறைப்பதை தன்னுடைய முதல் பிரையாரிட்டியில ஒன்றாக திரு விஜய் தமிழ்நாட்டு அரசு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய நிலையில போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு டாஸ்க் போர்ஸ் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் அதிரடியாக களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில டாஸ்மாக் கடைகளும் குறிப்பாக கல்லூரி மற்றும் கல்வி கூடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மதுக்கடைகள், கோவில்களை சுற்றி இருக்கக்கூடிய மதுக்கடைகள் என 717 கடைகளை 2 வார கால அவகாசம் கொடுத்து மூடத்துக்கான அதிரடி உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். அது முதல் நாளே செயல்பாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருந்தார். கோவில்கள், மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள் இதை ஒட்டி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படும் அப்படிங்கிற நிலையை எடுத்திருந்தார். முதல் நாளே இந்த உத்தரவு செயல்பாட்டுக்கு 50 டாஸ்மாக் கடைகள் மூட அப்படிங்கிற அதிரடியை பார்க்கின்றோம். 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர் விஜய். இன்று காலையே அந்த அறிவிப்பு வந்தது. அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது பார்க்கின்றோம். 2 வாரங்கள்ல கோவில்கள், தேவாலயங்கள், வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள் இதை ஒட்டி இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடல் அப்படிங்கிற உத்தரவு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. முதல் நாளான இன்றே 50 டாஸ்மாக் கடைகள் பூட்டு போட்டு இழுத்து மூடப்பட்டன அப்படிங்கிற அதிரடி செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். கோவை மண்டலத்தில் மட்டும் 12 கடைகள் இன்றே மூடப்பட்டிருக்கின்றன. 717 கடைகள் மொத்தமாக இந்த 2 வார கால அவகாசத்துல மூடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு 50 கடைகளை மூடி இருக்கிறாங்க. சென்னை, சேலம் மண்டலங்கள்ல 10 கடைகள், திருச்சி